கப்பலும் ஆவிக்குரிய வாழ்க்கையும். கப்பல் என்று ஒன்று இருந்தால் அந்த கப்பலிலே நிச்சயமாக ஒரு கேப்டன் இருக்க வேண்டும். எபிரேயரோட புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம் அருமை ஆண்டவரை இரட்சிப்பின் அதிபதி என்று ஆவியானவர் பதிவு செய்கிறார். இரட்சிப்பின் அதிபதி என்பதற்கு பாருங்கள், ஆங்கில வேதாகமத்திலே கேப்டன் ஆஃப் த சால்வேஷன். கப்பலுக்கு தேவையானது அடையாளம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணங்களிலே அவர் பிரயாணப்படும் பொழுது அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு கப்பலில் ஏறி பிரயாணப்படுகிறார். அடையாளம் என்பது ஆத்தும ஆதாயத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, கப்பலுக்கு தேவை சுக்கான். சுக்கான் என்பது மனிதனுடைய நாவை குறிக்கிறது. கப்பலுக்கு தேவை கயிறு. கயிறு என்பது அன்பையும் சத்தியத்தையும் குறிக்கிறது. அன்பின் கயிறுகளால் உங்களை கட்டி இழுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துடுப்பு என்பது ஒரு மனதை குறிக்கிறது. 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டால் அங்கே நிச்சயமாய் ஆவியானவர் கிரியை செய்வார். பெரும்பாய். பெரும்பாய் என்பது டோட்டலி